ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மண்டேவா இருந்தாலும் டே நல்லா சுறுசுறுப்பாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ரீசன்னா நான் என்னோட ரொட்டீனை மிஸ் பண்ணேன். ஸோ இன்னிலேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால எப்பயும் போல மீல்லாம் பேக் பண்ணிட்டு ஒர்க் பிளேஸ் கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் மீலுக்கு ஒரு ஷேக்கை போட்டு கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கிளாஸஸ் எடுக்கவே டைம் கரெக்டாக இருந்ததில் வேக்யூம் ஹேண்ட் ஸ்டாண்ட் எதுவுமே ட்ரெயின் பண்ண முடியல. செகண்ட் மீலை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீக் லோ கார்ப்ஸ் ஹை கார்ப்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்னைக்கு லெக் டே, ஸோ அதனால இன்னைக்கு ஹை கார்ப் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மீன் எண்ணெய் முழுங்கிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே மங்களகரமாக லெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னதான் என்னோட ஆப்ஸ் என்ன ஏமாத்தினாலும் என்னோட லெக்ஸ் என்ன ஏமாத்தல. ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. என்ன டிமிக்கின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஒரு வாரமா நான் வரலன்ட்டு ஜிம்முக்கு போகாம டிமிக் குத்து இருந்திருக்காரு. ஆளோட பனினை வேற பார்த்தா லைட்டா சஸ்ஸா இருந்தது. இருட்டுல தெரியாம பனினை மாத்தி போட்டு வந்துட்டார் போல. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம், அப்புறம் ஸ்மித் மிஷின்ல ஸ்குவாட்ஸ் பண்ணோம், அப்புறம் ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் அண்ட் தென் லெக் பிரஸ் பண்ணோம். எப்பயும் ட்ரெயின் பண்ற மாதிரி ஹெவியா ட்ரெயின் பண்ணல, லைட்டா தான் ட்ரெயின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டு கிரேட்டின் எடுத்துட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸஸ்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு குளியல போட்டு பாய்ஸை மீட் பண்ணலான்னு போனேன். நம்ம விண்டிசல் இன்னைக்கு தான் மறுஉயிர் பெற்று வந்தாரு. ஆளு கோவால இருந்து வந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டலும் வீடுமா அழிஞ்சிருந்தாரு பாவம். அதுக்கப்புறம் பாய்ஸோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பார்ப்போம். பாய்.